ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாட்டுக்கோழி இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, மிளகு, அப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணி அதை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழி சூப் வந்து குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். ஏன்னா இதில் அதிகமாக நாம் பெப்பர் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்க மசாலா தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இன்றைக்கி நான் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 10 விசில் வந்துச்சு. இப்போ ஃபைனலி கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த சூப் வந்து நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அகலமான கப்பு பாத்திரம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி சூப்பை நல்லா ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் பீஸையும் போட்டு நல்லா சுவைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சொல்யூஷன்னு சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.